ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. கிளாஸ் நம்பர் 83. இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணுற நாள் வந்து 23 ரஜப் 1446. போன கிளாஸில் 44ன்னு சொல்லிட்டேன், அதனால் அது தப்பாக இருந்தது. அது 46. 22/1/2025. இன்றைக்கி என்ன புதன்கிழமை, சரியா? இப்போ இந்த டேட்டில் தான் இது ஷூட் பண்ணுறோம். அம்மா அல் மாயிதாவுடைய முதல் வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற அந்த வாசகத்துக்கான விளக்கம் மட்டும் பார்த்துருந்தோம். இது அதிலிருந்து கண்டினியூஷன். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த கட்டுப்பாடுகள் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் முதல்ல சொல்கிறான். முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதோடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்கிறான். நான் சொல்கிறது வந்து சும்மா கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கு கிடையாது. முதல்ல வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். பின்னால் உங்களுக்கு கூறப்படும் சில கால்நடைகளை தவிர்த்து மற்ற வகையை சேர்ந்த அனைத்து பிராணிகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், அப்புறம் கொஞ்சம் கழித்து நான் சொல்ல போகிறேன் சில விஷயங்களை. அப்போது இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம். அப்போ அந்த டைமில் வந்து அல்லாஹ் சில விஷயங்களை மட்டும் சொன்னால் பின்னாடி ஒரு லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பின்னாடி லிஸ்ட்டு அடுத்த வசனங்களே வரும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அன்ஆம் அப்படின்னு சொல்கிறான். அதிலே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அன்னாம் அப்படிங்கிறது அரபியில் பொறுத்த வரைக்கும் 4 விலங்குகளை குறிப்பிடுவாங்க. அதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை அவங்க அரபுகள் பயன்படுத்துவாங்க. என்ன, ஒட்டகம், ஆடு, ஆட்டில் வந்து செம்மறி, வெள்ளாடு, அப்புறம் மாடு. இந்த 4 விலங்குகள் மட்டும்தான் அன்னாம்னு அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால் குர்பானி கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா இந்த 4 விலங்குகள் தான் இருக்கும். ஆடு, மாடு, ஒட்டகம். அந்த ஆட்டிலே வந்து 2 வகை, செம்மறி ஒன்று, வெள்ளாடு ஒன்று. இந்த பஹீமா அப்படிங்கிறது வந்து கால்நடைகள், அதாவது டோட்டல் கால்நடைகளை இது வந்து குறிக்கும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அன்னாம் போல் இருக்கும் பஹீமாக்கள் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறான். அதாவது எப்படி ஆடு, மாடு, ஒட்டகம் இருக்கோ அது மாதிரி அந்த வெரைட்டியில் வர்ற எல்லா விலங்குகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மாதிரி நிறைய மான் இருக்குது, அப்புறம் அது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா, இந்த வேறு வேறு ஆடுகள் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அனுமதிக்கப்பட்டது. அதுக்குன்ட்டு இங்கே அரசாங்கம் அந்தந்த நாடுகளில் வந்து அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வேட்டையாடுறது வந்து தடுக்கப்பட்டதாக இருக்காங்க. இங்கே அல்லாஹ் ஹலாலாக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே துப்பாக்கி தூக்கிட்டு போயிடக்கூடாது. அப்போ இங்கே வந்து அரசாங்கம் தடுத்துருக்கு. அதே வந்து சவுதி அரேபியாலெலாம் பார்த்தீங்கன்னா மான் வந்து வேட்டையாடி சாப்பிட்லாம். ஜப்பார் பாய் வீடியோ கூட போட்டிருப்பார். மான் வந்து அங்கேயே இது பண்ணி அங்கே மான் பிரியாணி செஞ்சு அவர் காட்டுவார், சரியா? அப்போ அந்த மாதிரி வந்து அங்கே அனுமதிக்கப்பட்டது இருக்குது. அப்போது அல்லாஹ் வந்து ஹலாலாக்கி இருக்கு. ஆனால் அது மான் குர்பானி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹ் எதை குர்பானி கொடுக்க சொன்னானோ அது பாரு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து மானையோ முயலையோ அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னால் கிழிஞ்சது, எங்கே போய் தேடி எங்கே போய் பிடிச்சி வர்றது. அப்போ அல்லாஹ் அதில் பர்க்கத் செஞ்சுட்டான். நீ எது அதிகமாக அறுக்கிறியோ அதுதானே அதிகமாக அழியணும். தேடி தேடி அறுக்கிறது அதுதான் அழியணும், ஆனால் அதுதான் அதிகமாக வளருது. நான் முயல் 12 குட்டி போடுது ஒரு டைமில், 6, 12 இப்படி டஜன் கணக்கில் தான் போடும். ஆனால் அது ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் முயலாக தான் இருக்கணும். யாரும் பெருசாக அறுத்தா சாப்பிட்ற மாதிரியும் தெரியல, ஆனால் முயலில் எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. நாம் என்ன சாப்பிட்றோமோ அல்லாஹ் அதில் தான் பர்க்கத் கொடுக்குறான். கோழி சாப்பிட்றோம், பர்க்கத். இது அல்லாஹ் உணவளிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சான்று. அப்போது எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா பின்னாடி வரும். பன்றி, கோரை பற்கள் இருக்கிற விலங்குகள், கைகளால் உண்ணும் பறவைகள், என்ன அந்த கையில் வந்து கிழிச்சு சாப்பிட முடியாது, அது மாதிரி. ஆனால் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதன்று. என்ன சொல்கிறான்ல, இஹ்ராம் இருக்கும் நிலையில் இந்த ஆடு மாடு கூட என்ன ஆயிரும், அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அனுமதிக்கப்பட்டது என்று கருதி விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை இடுகின்றான்.
இப்போ இந்த இடத்துல எஹராம் அப்படிங்கிறது என்ன? ஆண்கள் வந்து தைக்கப்படாத ஒரு ஆடை வந்து உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போகும்போது பயன்படுத்துவாங்க. அந்த அந்த நிலையில் எஹராம் அப்படின்னா, அந்த நிலையில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹராம் ஆயிடும். கட்டிங் பண்ணக்கூடாது, சோப்பு பயன்படுத்தக்கூடாது, நறுமணம் வந்து பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதில் ஜாஸ்தி. நார்மல் டைமில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை விட எஹராமில் ஜாஸ்தி. ஸோ அதில் கூடுதலாக அல்ல என்ன சொல்கிறான், இந்த வேட்டையும் வந்து நீங்கள் வேட்டையும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி வேட்டைக்கு உதவியும் செய்யக்கூடாது. அந்த பக்கத்தில் ஒரு பிராணி வந்து ஒரு தூரத்துலேருந்து ஒருத்தர் அப்படியே துரத்திட்டு வராரு, வந்தால் ஒரு ஆடோ இல்லை மானோ ஒரு முயலோ ஏதோ ஒன்று, அது வந்து அப்படியே ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. இவர் இப்படி 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 பார்த்துட்டே இருக்கிறார். யார்? இந்த வேட்டையாடிட்டு வர்ற ஆள் வந்து இப்படி வச்சுட்டு இங்கே தானே ஓடி வந்துச்சு, எங்கேயும் காணுமே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு எஹராம் கட்டிட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்படின்னு சைகெல்லாம் காட்டக்கூடாது. புரியுதா? அது காமிச்சோம்னா அதுவும் குற்றம். ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன் அல்ல இது கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்? எதுக்கு கொண்டு வரான் அல்ல? ஏன் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். நான் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். என்னுடைய செயல்கள் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடாது. இந்த செயல்களுக்கு நான் மறுமையில் கண்டிப்பாக கணக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ், அந்த உணர்வு. இன்னைக்கு நம்ம சொரணை இல்லாமல் போயிடும்ல. நீ எவனுக்குமே சொரணை கிடையாது. புரியுதா? எது தனக்கு அசிங்கமோ அது கூட அவன் ஃபீல் பண்ணுறதில்ல. இன்னைக்கு இருக்கிற ஜென்சிஸு, இந்த ஜோம்பிஸ்லாம் எப்படி இருக்காங்க? 90s பூமர்ஸே வந்து இன்னைக்கு வந்து தரம் கெட்டு போயிடுச்சு. புரியுதா? எது தப்பு, எது தனக்கு அசிங்கமோ அதுவே தனக்கு வந்து பெருமையாக சொல்லிக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இதில் அல்லாஹ் வந்து இந்த மாதிரி உணர்வு இல்லாத அந்த பிணங்களுக்கெல்லாம் உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து இந்த ஷார்ட் டைம் ப்ராக்டிஸு நிறைய நமக்கு வந்து அந்த அந்த இது கொடுக்குறான். அந்த ட்ரைனிங் வந்து எல்லாம் நமக்கு கொடுக்குறான். தொழுகை ஒரு ட்ரைனிங்கு. அதில் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. புரியுதா? அப்போது ரொம்ப ஒரு டிசிப்ளினோட நிற்கணும். இது ஒரு பயிற்சி. இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 5 மாதிரி பயிற்சி. அதே மாதிரி நோன்பு ஒரு பயிற்சி. அதே மாதிரி இந்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பயிற்சி. இது அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற அந்த விழிப்புணர்வு நமக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்னதான் இந்த உலகம் ஆக கேடு கெட்டதாக போனாலும் இன்னைக்கு வந்து அதிகமாக மது குடிக்கிறவங்க முஸ்லீம் சமூகத்தில் இருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருப்பாங்க. அதிகமாக விபச்சாரம் செய்பவர்கள் கம்மியாக இருப்பாங்க. புரியுதா? எல்லா குற்றங்களும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கான்சியஸ் தான். இன்றைக்கும் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக கல்யாணத்தில் எங்கேயும் சாராயம் வந்து ஊற்றி கொடுக்குற அளவுக்கு நிலைமை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. முஸ்லீம்களுடைய திருமணத்தில் சொல்கிறேன். அதே வேறு வேறு திருமணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க, சாதாரணமாக ஃபேமிலியாக உட்காந்து மது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இந்த கான்ஷியஸுக்காக அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் பாரு, இந்த அந்த சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை இடுகின்றான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கும் என்ன அல்லாஹ் வந்து கிரைட்டேரியா பயன்படுத்துகிறான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா? இப்போ வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு ஒரு ஆண் நண்பரோட ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்த ஒரு ஒரு பொறுக்கி என்ன பண்ணிடுறான், அது ஏதோ ஒரு குற்றம் நடந்துருது. இப்போ விஷயம் என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணப்படுது. இவன் பண்ணது தப்பு, ஓகே, ஆனால் இவன் வந்து இப்படி உட்காந்துருக்கலாமா அப்படின்னு வரும்போது நீ யார் பேசுறதுக்கு, இது எப்படி பேசுறதுக்கு, இங்கே சுதந்திரம் இல்லையா, இங்கே இது இல்லையா, அது இல்லையாங்கிறேன். சரி, இங்கே வந்து ஆண்கள் வந்து தூண்டப்படுறாங்க, அதனால குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த பெண்களும் வந்து அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன் தூண்டப்படணும், நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, நாங்கள் ஏன் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த நல்லது கெட்டதுன்னு வரும்போது எல்லா டிபேட்லையும் ஒரு விஷயத்தை அடித்து சொல்லுவாங்க. யாரா முடிவு பண்ணுறது? இப்படிலாம் நான் இருக்கக்கூடாதுங்க, பூமர் மாதிரி பேசுகிறேன். எப்படிங்க இருக்கணும்? எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு அம்மா வந்து நீ என்னாலும் பேசுது, என்ன சொல்லுது, என் பையன் இன்னொரு காலேஜ் பொண்ணு கூட ஒரு வருஷமாக ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு இருக்கான். அது என்ன லிவிங் டுகெதரு? நான் வந்து ஒரு லிபரல் தாய், அத்தனைக்கு ஒன்றும் பெரிய அப்பர் கிளாஸை சேர்ந்தவங்க மாதிரிலாம் தெரியல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீயா நானா நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க, ஒரு முஸ்லீம் பெண்ணு புர்கா போட்டு வந்து பேசுது, நான் வந்து இன்னொரு மாணவனோட லிவிங் டுகெதரில் இருக்கிறேன்ட்டு. இதெல்லாம் மானக்கேடான விஷயமா ஒரு காலத்தில் நினைப்பாங்க. ஒரு பையன், ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு பையன் இருக்கிறான், அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் இப்போ பையன் இருக்கிறான்னா அம்மா அப்பா பார்த்துட்டாங்கன்னா, என்னடி ஒரு பையன் வெளியே நின்று இது பண்ணிருக்கான், உனக்காக தான் வந்திருக்கிறானா, நீ வெளியே போய் அவனை பார்த்து பள்ளியிலிச்சே இப்படிலாம் கேட்ட காலம் போய், நானும் ஒரு பையனும் ஒரு ரூம் எடுத்து ஒரு வருஷமாக இருக்கிறோம், எங்கள் அம்மாவுக்கும் சொரணம் இல்லை, எங்கள் அப்பனுக்கும் சொரணம் இல்லை, எப்படியாப்பட்ட ஒரு மானங்கெட்ட ஃபேமிலியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து டிபேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு புனிதமான ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தில் எவ்வளோ உயர்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு வந்து கல்யாணம் வேணாம் ஆனால் குழந்தை வேணும். அந்த படத்தில் சொல்லப்படுற உயர்ந்த கருத்துக்கள், எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஆனால் குழந்தை வேணும்.
நான் வந்து ஆம்பளை கூட இருப்பேன், ஆனால் எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஸோ இது மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. அப்போது மனித மூளை வந்து இது வந்து ஒரு ஒரு இதுக்கு வரவே வராது. அப்போ கேட்டால் நல்லதுன்னு 4 பேர் பேசுவான், அதில் இருக்கிற பெனிஃபிட் சில பேர் பேசுகிறான், அதில் இருக்கிற லாஸ் சில பேர் பேசுவான். கோபிநாத் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு. ஏம்மா, உன் பையன் அந்த பொண்ணு கூட இருக்கிறான், இப்போ நாளைக்கு வந்து அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுது, இப்போ நீ என்ன பண்ணுவ? அவளை நான் மருமகளாக பார்க்குறேன் சார். சரி, அவள் வெளியே போயிட்டா இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ வரவளை மருமகளாக பார்ப்பேன் அப்படிங்கிறான். சரி, ரைட், ஓகே. அடுத்தது என்ன கேட்குறாரு கோபிநாத்? உனக்கு ஒரு பொண்ணு இருந்து உன் பொண்ணு இன்னொருத்தன் பையன் கூட இந்த மாதிரி ஒரு ரூமில் இருந்தால் நீ என்ன பண்ணுவே அப்படின்னு வாய் அடைச்சு போயிட்டாங்க. அப்போ வந்து பேசாதீங்க. அப்போ அவர் சொல்கிறார் கோபிநாத், என்ன பேசுகிறீங்க? என்ன வாழ்க்கை இது? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வெள்ளைக்காரனை பார்த்து போயிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு மேட்ரு என்னன்னு தெரியுமா? வெள்ளைக்காரன் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறான், ஃபேமிலிக்காக அவன் ஏங்குறான். இன்னைக்கு வெள்ளைக்காரன் எல்லாருமே ஃபேமிலியாக மாறிட்டு இருக்கிறான். புரியுதா? அல்லாஹ் ஒரு சட்டம் சொன்னால் அதுக்கு எகெயின்ஸ்டாக நீ போ. கடைசியாக நீ எங்கே வந்து அடிபட்டு நிற்ப. அல்லாஹ் தான் சொல்கிறான், ஆதம் நபி பூமிக்கு அனுப்பும்போது, என்னுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் பூமியில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவலையும் வராது, துக்கமும் வராது. எந்த விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு கவலையே வராது. நீங்கள் உங்கள் செயல்களை நினச்சி வருத்தப்பட மாட்டீங்க. இப்படி ஒரு முடிவு நான் எடுத்துருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னு கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் என்னுடைய வழிகாட்டுதலை விட்டீங்கன்னா கடைசியாக நீ என் வழிகாட்டுதலுக்கு தான் வரணும். புரியுதா? அப்போ அந்த வழிகாட்டுதலுக்கு தான் நீங்கள் வந்தாகணும். ஆனால் அதுக்குள்ள நீங்கள் ஏகப்பட்ட விலையை கொடுத்துருப்பீங்க. அதுக்குள்ள இதுதான் சரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த ஆறு ஓடி இருக்கும். இன்னைக்கு வந்து லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு போகிறான், அது பண்ணுறான், இதை பண்ணுறான், என்ன பண்ணுறான் எல்லாம் காலையில் இது பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த நாள் அவன் கொலை பண்ணிடுறான். கோவிச்சுக்கிட்டு பொண்ணு போயிடுது. இல்லை அதை விட பணக்காரன் ஒருத்தன் கிடச்சிட்றான், இல்லை அதை விட அழகாக ஒருத்தன் கிடச்சிட்றான். இவன் வந்து பல்சர் வச்சிருக்கான், அவன் கேடிஎம் வச்சிருக்கான், அவன் முன்னாடி போயிடுறான். கேடிஎம் வச்சிருக்கான், பிஎம்டபிள்யூ வச்சிருந்தா அவன் முன்னாடி போயிடுறாங்க. இப்படி மாறிக்கிறாங்க. ஒரு கிரைட்டேரியாவும் கிடையாது. என்ன கேட்டால் அந்த பெண்கள்லாம் பேசுகிறாங்க, சேஃபாக வாழ்றது எப்படின்னு கற்றுக்கணும், எப்படி வாழ்றதுன்னு கற்றுக்கணும், அதை வந்து முறைப்படுத்தி சொல்லித்தரணும் அப்படின்னு. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ பேசு. அப்போ சொல்லுவேன், நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. ரஜினி சொல்லுவார்ல, நல்லா குடிச்சு குடலை கெடுத்துக்கிட்டு இப்போ கிட்னிலாம் மாற்றிட்டு பண்ண எல்லாம் கெடுத்துக்கிட்டு நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்களா? அது நாங்கள் கெடுத்துக்காமலே எல்லாம் உபதேசம் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சிம்பிளாக ஒரே விஷயம், நான் சொல்கிறேன் அதனால் செய். ஏன் செய்யணும்? நான் சொல்கிறேன்ல, அதுதான் ஒரே வார்த்தை தான். உனக்கெல்லாம் விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ வந்து என்ன பண்ணணும், அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக. சரி, அல்லாஹ் எப்படி முடிவு பண்ணுறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதில்? அந்த முடிவு பண்ணுறதுலையும் பாரு, அல்லாஹ்வுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கம்பீரம், அந்த அடக்கி ஆளுதல், அல்லாஹ்வுடைய அந்த ஆளுமை, அல்லாஹ் எப்படி நம்மளை. அதனால தான் நான் குரானை சொல்லுவேன். குரான் வந்து அல்லாஹ்வுடைய வேதம்ன்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விஞ்ஞானத்தை வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பாரு, அந்த காலத்திலே குரானில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது இதும்பாங்க. நான் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது முதல்லையே ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி முன்னாடி தௌஹீதில் இந்த வஹாபிசத்தில் இருக்கும்போதே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, குரானை நான் வந்து 1 to 1 படிக்கும்போது அதோடைய அந்த இது இருக்குது பற்றி, அந்த அந்த ரிதம், அந்த எழுத்துக்கள், அந்த அதாவது அந்த அந்த ஃப்ளோ இருக்குல்ல, நம்மளை மிரட்டுற மாதிரி. இப்போ இஸ்லாத்துக்கு ஒருத்தன் சேரணும்னு வச்சுக்கோ, அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணும். நீ தான் உயர்ந்தவன், நீ தான் சிறந்தவன், நீ மேலானவன் அப்படிலாம் சொல்லணும். குரான்லாம் நான் சொல்கிறேன் செய்டா, இது என்ன போக்கு? உடனே இந்த பேசுகிறவனுக்கு கவலையே கிடையாது. இப்படி யார் பேசுவா? நீ கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன? இது யாரை பார்த்து பேசுகிறான்? இந்தியாவை பார்த்தும் பேசுகிறான், அமெரிக்காவை பார்த்தும் பேசுகிறான். எவனா இருந்தால் என்னடா? அவன் ஒரே டைலாக் எல்லாம் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை, ஏன் இஷ்டம். நல்லது கெட்டதுன்னா அல்ல டிபேட்டே பண்ணல, ஏன் இஷ்டம், அவ்வளோதான். இதுக்காக நீ செய்கிறதா இருந்தால் சரி. அதனால் ஒரு முஸ்லீமுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கணும். என்ன? அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுவேன். எப்படிப்பட்ட கட்டுப்படுதல்? அன்கண்டிஷனல். கண்டிஷனே கிடையாது. மற்ற எல்லாருக்கும் கண்டிஷன் இருக்கு. அல்லாஹ்வை தவிர கணவருக்கு கட்டுப்படணும், கண்டிஷன் இருக்கு. ஆட்சியாளருக்கு கட்டுப்படணும், கண்டிஷன் இருக்கு. வாத்தியாருக்கு கட்டுப்படணும், கண்டிஷன் இருக்கு. பெரியவங்க சின்னவங்களுக்கு கட்டுப்படணும், கண்டிஷன் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும் கண்டிஷனே கிடையாது. ஏன் எதுக்குங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ ஒரு ஆண் பல திருமணம் செய்கிறத அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். ஒரு பெண் பல திருமணம் செய்கிறத ஒரே நேரத்தில் அல்லாஹ் அனுமதிக்கல. ஏன்? அல்லாஹ்வுடைய ஒரே பதில், ஏன் இஷ்டம். தட் இஸ் மை சாய்ஸ். அவன் சொல்கிறான்ல, இன்னைக்கு ஒவ்வொருத்தன் என்னங்கிறான், மை லைஃப் மை ரூல்ஸுங்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நோ, மை வேர்ல்டு மை ரூல்ஸ். இது அல்லாஹ்வுடைய நான் போட்ட பிச்சை தான் இது. நீ உன் கண்ணு, உன் உடம்பு, இந்த காற்று, இந்த தண்ணி, இந்த டோட்டல், இந்த ஃபுட் செயின்னு, என்ன எவ்வளோ பெரிய நான் இந்த ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்கேன், அது எல்லாமே என் இஷ்டம். அதனால் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சட்டத்திட்டங்களை வந்து என்ன யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, அதில் போட்டு பெருசாக நம்மளால் டிபேட்டுக்கே போகக்கூடாது. அதனால் இதில் போய் டிபேட்டில் விழுந்தீங்கன்னா மாட்டுவீங்க. புரியுதா? இதில் போய் இதுதான் நல்லது, அதுதான் நல்லது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரமலானில் நோன்பு வைக்கிறது, அது எதுவுமே நம்ம வந்து அதோடைய சயின்டிஃபிக் இதுக்கே நம்ம போகக்கூடாது.
அதை வச்சு மட்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது. முதல்ல அல்லான்னு ஒருத்தன் இந்த உலகத்தை படைச்சாங்கிறது தான் நம்முடைய பாயிண்டா இருக்கணும். அது மெயின் ஆர்குமெண்ட் அது மட்டும் தான் இருக்கணும். ஆனா எங்கேயுமே அது மெயின் ஆர்குமெண்டா இருக்கவே இருக்காது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆடை வந்து எப்படி இருக்கணும்னு டிபேட் நடத்துவோம். டிபேட் நீ 100 எபிசோட் நடத்தினாலும் போயிட்டு தான் இருக்கும். புதுசா ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தொழுகையுடைய விஷயம் இருக்குங்க. ஏன் வந்து ஒரு ருக்கு இருக்கு, 2 சஜ்தா இருக்கு, அது என்ன 2 ரக்காத்து சுபுல, மகரிப்லன்னா அது என்ன 3, என்ன அது ஏன் இவ்வளோ பெரிய கேப் சுபுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அசர் மகரிப் இஷா பட்டுன்னு அடுத்து 3 தொழுகை. என்ன யோசிச்சு பார்த்தேன்னா அதோடைய ஹிக்மத் ஏதாவது ஒன்று இருக்கும். நீ ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணி அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு கயிறு இருக்கும். இப்போ சுன்னத்து பண்ண சொல்றான்ல, சுன்னத் பண்ண சொல்றான்ல, அதை படைக்காமலே அல்லாஹ் குழந்தைய அனுப்பியிருக்கலாம்ல. அப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அந்த பகுதி அந்த அந்த குழந்தையுடைய அந்த பகுதி தாயுடைய கருவறையில இருந்தா அது வந்து ஓப்பனா இருந்தா ஆபத்து, அதனால அல்லாஹ் அங்க மூடுறான். அதுக்கப்புறம் அது திறந்து மூடி இருந்தா ஆபத்து. இன்னைக்கு வெள்ளைக்காரங்கள்லாம் அதிகமா என்ன பண்றாங்க, சுன்னத் பண்றாங்க. ஸோ அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டானா கண்டிப்பா ஹிக்மத் நிறைந்ததாக இருக்கும், நமக்கு நலம் நாடியதாக இருக்கும். அதை பற்றி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு போதிய அறிவு இது வரைக்கும் கிடைக்கல, அவ்வளவுதான். புரியுதா? அதனால அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தின் பெயரால் செய்யறது எல்லாமே, ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கிறான், ஒரு ரூல் ஃபாலோ பண்றான், ஒரு விஷயத்தை வந்து அவன் ஸ்ட்ரிக்டா ஹலால் ஹராம பேணுதெல்லாம் நடக்கிறான். அதற்கு காரணம் என்ன? இந்த செயல்கள் எல்லாம் சிறந்த செயல்கள், இது மனித குலத்திற்கு மிக சிறந்தது அப்படிங்கிற காரணத்தினால் அல்ல. புரியுதா? அதுல சிறப்பு இருக்கு, ஆனா அது என்ன சிறப்பு இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்க செய்யறதெல்லாம் எதுக்கு? ஒரே ஒரு இதுதான், எங்க ஓனர் சொல்றான், நான் கேட்டானா அவனுடைய அடிமை, இது நான் செஞ்சே ஆகணும். இந்த உலகமும் அதன் பொருட்களும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் பர்மிஷன் கொடுத்துருக்கிறான், இது யூஸ் பண்ணிக்கோ, இது இவ்வளோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. சரியா? இந்த கண்ணு கொடுத்துருக்கான், எதுக்கு யூஸ் பண்ணணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். எந்த இடத்துல நேரா பார்க்கணும், எந்த இடத்துல கீழே பார்க்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதை என் சௌரியத்துக்கு பயன்படுத்த முடியாது. அப்படி என் கண்ணை பயன்படுத்தினா தண்டனை செய்யும், தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். இந்த உணர்வு தான் தக்வா. இது குரான் வந்து திரும்ப 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 நம்மளை வந்து அடக்கி ஆளிட்டே இருக்கும். இந்த குரானுடைய அந்த ஃப்ளோவை நீ பார்க்கும்போதே தெரியும், தனியாக ஒன்று பேச வேண்டியதில்லை. இந்த வே ஆஃப் ஸ்பீக் இருக்குல்ல, இந்த ஒரு திமிரு, அது அதிகார தோரணை, அதுவே போதும். அது பார்த்தா பயப்படணும், அடங்கி ஒடங்கி நடக்கணுங்கிற மட்டும்தான் நமக்கு மைண்டே வரும். அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை வழிபாட்டுக்குரிய சின்னங்களை அவமதிக்காதீர்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்களை அவமதிக்காதீர்கள். இப்போ அல்லாஹ்வுடைய சின்னம் என்ன? இப்போ வந்து இஸ்லாமுங்கிறது ஒரு முழுமையான வாழ்வியல். புரியுதா? இது வந்து ஒரு இபாதத்து கிடையாது, டோட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப். அதுல வந்து மனித குலத்துடைய மனிதனுக்கு தேவையான எல்லா சட்டங்களும் அதில் அடக்கம். புரியுதா? ஒரு தனி நபர்லேருந்து, ஃபேமிலியிலிருந்து, அரசியலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து எல்லாமே அதில் இருக்கு. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு சில சின்னங்கள் இருக்கு. இதுக்குன்ட்டு இல்லை, எந்த சிஸ்டத்துக்கும் ஒரு சின்னம் இருக்கு. எந்த நிர்வாகமும் இருக்கட்டும், அதுக்கு சிம்பல்ஸ் இருக்கும். அந்த சிம்பல்ஸை அது மதமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கொள்கையாக இருக்கட்டும், கம்யூனிசம் மாதிரி ஒரு கொள்கையாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாடாக இருக்கட்டும், என்ன ஒரு தனி பிராந்திய ஒரு இனமாக இருக்கட்டும், அதுக்கு என்ன இருக்கும்? சின்னங்கள் இருக்கும். அந்த சின்னங்கள் எதுக்கு அப்படின்னா, நீ இந்த நிர்வாகத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ இதுக்கு கீழே இருந்துட்டு இருக்கிறங்கிற அது வந்து என்ன பண்ணுவாங்க, அது நம்ம மைண்ட்ல நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த கம்யூனிஸ்டுகளுடைய சின்னம் என்ன? அரிவாள் சுத்தியல். இந்த அரிவாள் போட்டிருப்பாங்க, சுத்தியல் போட்டிருப்பாங்க, அதாவது உழைப்பாளிகளின் சின்னம். பிராமணர்கள் என்ன பண்றாங்க? பூணூல் போட்டிருப்பாங்க, அது வந்து பிராமணர்களுடைய சின்னம். கிறிஸ்தவத்துடைய சின்னம் என்ன? சிலுவை. சரியா? அப்போ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஒவ்வொரு நாடு இருக்கு. இந்த நாட்டுக்கு வந்து அந்த இந்திய ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு வந்து தேசிய கொடி இருக்கும். அது வந்து என்ன நினைவுபடுத்தும்? நான் இந்த நாட்டின் குடிமகன் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும். அந்த நாட்டுடைய காயின், அந்த நாட்டுடைய ஸ்டாம்ப், அந்த நாட்டுடைய கீதம், அந்த நாட்டுடைய பதவிகள். யூனிஃபார்ம் போட்டிருக்கிற போலீஸ்காரன் நீ அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், கதையே வேற. அதே அவர் யூனிஃபார்ம் இல்லாத போது அடிச்சேன்னா அது வேற கதை. தெரியாது, காமன் மேன் நினைச்சு ஏதோ சண்டை போட்டேன் அப்படின்னா. யூனிஃபார்ம் மேலே கையை வச்சேன்னா, அதுவும் அந்த யூனிஃபார்முக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஒரு பேட்சில் கை வச்சீங்கன்னா திரும்பி ஒரு அறையோட போயிடும். அடுத்து இன்னொரு பேட்ச், அவர் ஹையர் லெவல் பேட்ச் வச்சிருந்தார், 2 ஸ்டார் 3 ஸ்டார் வச்சிருந்தார், நெய்ய லாக்அப்ல கொண்டு போய் நொக்க எடுத்துருவாங்க. அதே எக்ஸ்ட்ரா ஸ்டாரா போய் டாப் ஸ்டாரா போயிட்டாருன்னு வச்சுக்கோ, 15 நாள் முதல்ல ரிமாண்ட் பண்ணி விட்டு என்ன எது மொத்த ஜாதகத்தையும் உருவி, ஏன் எதுக்கு மதிப்பு? சின்னங்களுக்கு தான் மதிப்பு. ஸோ அது மாதிரி இது அல்லாஹ்வுடைய பூமி. இங்க அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர்ற மாதிரி சில சின்னங்கள் இருக்கு. காபத்துல்லா, மகாம இப்ராஹிம், ஜம்சம், சஃபா, மர்வா, மதீனா, அல்லக்ஸா. அல்லக்ஸாக்காக அதுக்காகத்தான் அவங்க உயிரை கொடுக்குறாங்க.
உங்களுக்கு புரியல, என்ன என்ன பிரச்சனைனே புரியல. ஒரு வஹாபி வந்து பயங்கரமா பதிவு போட்டிருந்தார். என்ன நடந்துச்சு, இத்தனை 1000 பேர் செத்தாங்க, இப்போ என்ன நடந்துச்சு, வெளியே வந்து பார்க்குறாங்க பில்டிங்லாம் லாஸ், அது லாஸ், இது லாஸ். இது லாஸா? இது ஒன்றும் லாஸ் ஆகல. உலகமே தெரியும், உலகத்துக்கே தெரியும் யார் ஜெயிச்சாங்கன்ட்டு. விட்டு தர முடியாது. அல்லாவுடைய சின்னம், அல்லா சொல்றான், அல்லாவுடைய சின்னத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அல்லாவுடைய சின்னத்தை அல்லாஹ் வந்து நாம வந்து என்ன பண்ணணும், ஒருத்தர் வந்து அல்லாவுடைய சின்னத்தை வந்து அவமதிக்கிறாரு அப்படின்னா, இந்த ரோஜா படத்துல ஒரு சீன் வரும். அரவிந்த் சாமி என்ன பண்ணுவாரு, இந்த தேசிய கொடி வந்து காஷ்மீர்ல ஒருத்தன் எரிப்பான், இந்தியாவுடைய தேசிய கொடியை. அப்படியே அவர் போய் அதுல உருண்டு கரண்டு அந்த கொடி மேல அரிப்பார். பார்க்க போன துணி தானே, எரிஞ்சா எரிஞ்சிட்டு போகுது, புதுசாக ஒரு துணி வாங்கிட்டு போகலாம்ல. அது இல்லை, இந்த நாட்டுடைய சின்னம். அப்போ அது மதிக்கப்படணும். அப்போ அதுக்கு நான் உயிரை கொடுத்தாவது நான் என்ன பண்ணுவேன், அந்த சின்னத்தை அவமதிக்க விட மாட்டேன். ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்றது, புரியுதா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் என்ன பண்றாங்க, ஒரு நாடாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், நீ விரும்பணும், அதாவது அதோடைய ஸ்டாஃப் மட்டும் இல்லை, இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கத்துக்கு கீழே வாழ்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சின்னங்களை எல்லாம் மதிக்கணும். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனரை மதிப்பாரு, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கமிஷனரை மதிப்பாரு, கமிஷனர் டிஜிபியை மதிப்பாரு, டிஜிபி வந்து மினிஸ்டரை மதிப்பாரு, மினிஸ்டர் முதலமைச்சரை மதிப்பாரு, முதலமைச்சர் பிரதமரை மதிப்பாரு, பிரதமர் வந்து ஜனாதிபதியை மதிப்பாரு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துகிட்டே இருக்கும், புரியுதா? அது மாதிரி அதுக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா அது மதிச்சாகணும், மதிக்கலைன்னா அவங்கள பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே சமயம் அந்த சிஸ்டத்துல வேலை செய்யாத பொதுமக்களையும் அவங்க என்ன பண்றாங்க, வலுக்கட்டாயமா மதிக்க வைக்கிறாங்க. இப்போ தேசிய இது எங்கேயாவது சினிமா தேட்டரில் பாடப்படுது, எந்திரிச்சு நிக்கலைன்னு வச்சுக்கோ, அது வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது, புரியுதா? அது கூட அதாவது விரும்பி அவங்க மதிக்கிறது ரெண்டாம் பட்சம், நீ விரும்பலனாலும் இது நீ மதிச்சுதான் ஆகணுங்க. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை, புரியுதா? உனக்கு அந்த சின்னத்தில் உடன்பாடு இல்லையா, பிரச்சனை இல்லை, நீங்க வரவே வராத. அதனால தான் இப்போ திருப்பதியில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க, நோ ஃபெய்த் நோ என்ட்ரி, நம்பிக்கை இல்லை அப்படின்னா வராதிங்க அப்படின்னு. உண்மைதானே? உனக்கு அங்கே வந்துட்டு நீங்கள் கேள்வியும் கிண்டல் பண்ணிட்டு அங்கே வந்து அவங்களுடைய அந்த மதம் அவங்க சின்னமாக வச்சிருக்காங்க, அவங்க ஐயப்பா வந்து சின்னமாக வச்சிருக்காங்க, முருகனை வந்து சின்னமாக வச்சிருக்காங்க, நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதெல்லாம் கேட்கக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி நமக்கு இருக்கு அல்லாவுடைய சின்னங்கள் எது, குரான் அல்லாவுடைய சின்னம், குரான் இன்சல்ட் பண்ணக்கூடாது. மஸ்ஜிதுல் ஹராம் சஹாபாக்கள் வாழ்ந்த இடம், உஹது மலை, கந்தக், சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம், நபிமார்களுடைய அடக்கஸ்தலம், இது எல்லாமே அல்லாவுடைய சின்னம். ஆனால் அங்கே போய் நாங்கள் துவா கேளுங்க, அங்கே போய் வழிபாடு நடத்துங்கன்னு சொல்லலை. உடனே கபருக்கு என்ன, கபரு வந்து இருக்கிறது வந்து அதை போய் மதிக்கலாம் சொல்லலை. ஆனால் அங்கே போனால் இந்த நபி அப்படி செஞ்சாரு, அவரை பற்றி குரான்ல இப்படி இப்படி வருது அப்படிங்கிற அந்த நினைவு நமக்கு வரும். அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த சின்னங்களை டச் பண்ணக்கூடாது, புரியுது? அல்லாவுடைய ரசூலும் அல்லாவுடைய சின்னம். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், காமன் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஏன்? சுப்பீரியர், சுப்ரீம் லீடர், சரியா? அப்போ இது எல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, சின்னங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், அல்லாவுடைய சின்னங்களை மதிங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறான் அப்படின்னா, காபத்துள்ளால சிலைகள் இருக்கு, புரியுதா? இப்போ போற வர்ற அந்த இவங்கெல்லாம் யாரு, அந்த ஹாஜிகள்லாம் யாரு, ஷிர்க் வைக்க போறாங்க, அந்த சிலைகளுக்கு தான் வணக்கம் செலுத்த போறாங்க காபத்துள்ளா போயிட்டு. அதனால் அவங்களும் ஏஹராம் கட்டிட்டு தான் போறாங்க. இப்போ அல்லாஹ் என்னங்கிறான், அந்த ஏஹராம் எனக்காக தானே, அவன் அது நான் சொன்ன ட்ரெஸ் தானே, கட்டுறான்ல மதிச்சிருங்க, போறான்ல மதிப்பு கொடுங்க, அந்த ரூட்ல போறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல மதிப்பு கொடுங்க. அல்லாவுடைய சின்னங்களை நீங்களும் கண்ணியப்படுத்துங்க. கண்ணியப்படுத்தலைன்னா என்ன ஆயிரும், எந்த கெட்ட பேர் குறைஷிகள் சம்பாதிச்சாங்களோ அந்த கெட்ட பேர் இவங்க சம்பாதிக்க வேண்டியது வந்துடும். இப்போ இந்த சின்னங்களை மதிக்கிறதுலே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, ஓவரா மதிக்கிறது. நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்காலாம் போனால் கேட்டாங்க, அல்லாவுடைய சின்னங்கள், இவங்கெல்லாம் அவுலியாக்கள், அல்லாவுடைய தீனை பரப்பியார்கள். சரி, அதனால என்ன பண்றீங்க, அங்கே போய் எங்களுக்கு குழந்தை இல்லை, அங்கே போய் குழந்தை கேட்குறோம், எங்களுடைய வியாபாரத்தில் கஷ்டம், அங்கே முறையிடுறோம், கேட்டால் அல்லாவுடைய சின்னங்களை மதிக்க சொல்கிறான், அல்லா மதிக்க சொல்கிறான். இது மாதிரி வந்து கிறுக்குத்தனமாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சமீபத்தில் அஜித் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தார், அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் எப்போ வாழ்வீங்க அப்படின்ட்டு, இந்த கோஷம் போடாதீங்கடான்னு சொல்லி ஒரு இது, அது ஒரு கிளிப்பு வந்துச்சு. கிளிப்பு கீழே என்ன போட்டிருக்காங்க கமெண்ட், இதை விஜய் சொன்னாரா, அப்போ அஜித் தான் கெத்துங்கிறான். அடே இப்படி அடிச்சு, புரியுதா இல்லையா? இந்த சண்டை முடிச்சு வைக்கிறதுக்காக சொல்றத அது வந்து அவன் என்ன பண்றான், அதை வச்சு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறான். அது மாதிரி தான் நம்மால், புரியுதா? சின்னத்தை மதினா இப்படி, சின்னத்தை மதிக்காதுன்னா டோட்டல் காபத்துல்லா கூட மதிக்கிறது. இந்த வஹாபிங்க அங்கே போய் என்ன பண்றாங்க, சில பேர் காபத்துல்லா தவா பண்றது கூட என்ன போதும், 7 பண்ண போதும், ஒன்றும் பெருசா இது கல் அப்படின்னா, அதெல்லாம் கல்லுன்னு போயெல்லாம் அங்கே சொல்லலை, புரியுதா? உமர்லேயே ஒன்று சொன்னாங்க, என்ன நீ போகிறது பயபக்தியோட போ, அது கல் தான், தெரிஞ்சுதான் எல்லாம் அங்கே போக சொல்கிறான், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. மகாம் இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே ஆர்வமாக பார்ப்பாங்க, சில பேர் வரம்பு மீறுவாங்க, அவன் என்ன பண்ணுவான், மகாம் இப்ராஹிமே டோட்டலாக அப்படியே பார்க்காம அப்படியே போகிறது. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம என்ன ஆகிடக்கூடாது, போயிடக்கூடாது. அடுத்தால சொல்கிறான், சங்கைக்குரிய எந்த மாதத்தையும் போர் புரிவதற்கு அனுமதிக்கப்பட்டதாய் கொள்ளாதீர்கள்.
இந்த போருக்குன்னு தடை செய்யப்பட்ட மாதம் அரபுகள் மத்தியில் இருந்தது. எது? இந்த 3 மாதம், துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதம் ஹஜ்ஜுக்கு வர்றது, ஹஜ்ஜு செய்கிறது, ஹஜ்ஜு முடிஞ்சு போகிறது, இந்த 3 மாதம். அதுக்கப்புறம் ரஜப், இது உம்ராவுக்குன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக வச்சிருந்தது. இந்த 4 மாதம் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு இது இருந்துச்சு. அது அல்ல என்னங்கிறான், சரி 4 மாதம் அமைதியாக இருக்கிறதுங்கிறது ஒரு முடிவு நீங்கள் எடுத்துறீங்களா, நல்லது தான், விடு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்பயாவது 4 மாதம் குறும்பணாமல் இருப்பீங்களா, சரி ரைட்டு, அதனால் மனிதர்களுக்கு யூஸ் தானே, அப்படியே கண்டினியூ ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் குர்பானிக்குரிய பிராணிகளையும் இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்டவை என்பதற்கு அறிகுறியாக கழுத்தில் பட்டை கட்டப்பட்ட பிராணிகளையும் துன்புறுத்தாதீர்கள். இந்த மாதிரி குர்பானிக்கு ஒரு பிராணி அவங்க கொண்டு போகிறாங்க, யார்? முஷ்ரிக்குகள் கொண்டு போகிறாங்க. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை வந்து பிளாக் பண்ணாதீங்க. அல்ல என்ன சொல்கிறேன், இன்னும் தன்னுடைய இறைவனின் திருவருளையும் திருப்பொருத்தத்தையும் பெற எண்ணி புண்ணியத்தலம் காபா நோக்கி செல்வோரை சிரமத்துக்குள்ளாக்காதீர்கள். இப்போ இங்கே என்ன பொசிஷனு? ஹுதைபியாவுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போகிறாங்க, தடுக்கப்பட்டாங்க. குர்பானி பிராணி மாலை போட்டு ரசூல்லா கூட்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே ஹுதைபியா எல்லையில் நிற்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரசூல்லா இந்த பிராணி மட்டும் அனுப்பி விட்றாங்க, நீ போ அப்படின்ட்டு. அது போகுது. போகும்போது குறைஷிகள் பயங்கர தர்ம சங்கடம், எப்படி தடுத்து நிறுத்துறது, ஏன்னா அவங்களுடைய அந்த கல்ச்சரில் அது கிடையாது இல்லை, தர்ம சங்கடம். அப்புறம் டோட்டலாக அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இதோட திரும்பி போங்கிறாங்க. ரசூல்லா எங்கே இருக்காங்க குர்பானியும்? இங்கேயே வச்சு, எங்கே? உதைபியாலேயே வச்சு, அதாவது மக்காவுக்கு முன்னாடியே போகிற வழியிலேயே அறுத்துட்டாங்க, மொட்டையும் அடிச்சுட்டாங்க, எல்லா சடங்குகளும் அங்கேயே முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த வெஞ்சன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இப்போ இதை அப்படியே அவங்க திருப்பி வந்து காட்டலாம். எப்படி? இந்த ரூட்டு வழியாக போகிற ஹாஜிகள் இருக்காங்க, வேறு வேறு அந்த அரபுகள் போகிறாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்தலாம். தடுத்து நிறுத்தினா என்ன ஆகும்? அவங்களுக்கு லாஸ் ஆகும். குறைசிகளுக்கு அதுதானே மெயின் பிஸ்னஸாக இருந்துச்சு. அது அந்த இன்கம், டூரிசம் சம்மந்தப்பட்ட இன்கம் தானே அவங்களுக்கு இருந்துச்சு. அது வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும்.